கண்ணம்மா அடிக்கே வருடத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி அன்று அதாவது கட்டிய கணவன் சரி கணவன் எந்த ஒரு நோய் நொடும் இல்லாம சுரப்பிடம் ஆளும் என்று சொல்லி அர்ஜுனன் மனைவிமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கங்கை நதி ஓரமாக சுமங்கலி பூஜை செய்வது வழக்கம். இன்னைக்கு ஆமாடி சரி இன்னைக்கு நம்ம சுமங்கலி பூஜை செய்வது வழக்கம் அல்லவா? இங்க பாரு நான் தான் இருக்கிறேன் உள்ளார எங்க அக்கா பெரிய அக்கா இருக்கிறா. அக்கா 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 என்னடா காக்கா காக்கா அக்கா 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 யாரு கூத்த நிறுத்திட்டு ஒரு மாத்தப்படம் இல்ல சிந்தி வாயில போடாயா அப்புறமே பால் குடிக்கிறேன் சரியா போயிடும். அடியே அந்த இடத்துல எங்க அக்கா பாஞ்சலாக இருக்கிறா. அவளை கூட்டிட்டு வரியா? அப்படியே அக்கா பாஞ்சாடி பாத்தியா? நீ எந்த கடையில அரிசி வாங்குற? ஏண்டி எனக்கு ஒரு சிப்ப ஆர்டர் பண்ணி கூட. பாத்தியா எங்க அக்கா தங்கச்சி எப்படி இருக்கிறன்னு? அக்கா பரவாயில்ல, தங்கச்சி தான் டூப் நோய் அந்த மாதிரி கிடக்குறான். என்னடா இப்படி எதுக்கு அக்கா தங்க அக்கா எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன தங்க நம்மளுக்கு வருடதோறும் என்ன வேலை? என்ன வேலை? குளக்கரை சென்று சுமங்கலி பூஜை செய்வது வழக்கம். ஆமா அக்கா மறந்துட்டோம். ஆமா அதனால ஐயே நீ தோழி பெண்ணல்லவா நீ வாடி போலாம். ஆமாவா அக்கா மறந்துட்டோம். என்ன அந்த மறந்துட்டோம். அந்த குளக்கரை யார் தன்னை தேடி குளித்து நீராடணும். குளிக்கணும் நல்லக்கா. கோமாளி உள்ள என்னடி பண்ணுவப்படி மூத்தரோட போயிருந்தாயா? எங்கதான் போன அந்த கோமலிடே கோமாளி என்ன நானு நான் உள்ள மூத்தரோட போயிருந்தேன். வரப்பட வீட்டுல விட்டுட்டு வரமாட்டேன். அதெல்லாம் நம்ம டூ பத்தி கட்டிக்கிறாயா? கண்ணம்மா குளக்கரைக்கு வந்து விட்டோம். அதுதான் குழாய்க்கரையா? என்ன கரை? ஏண்டி குளக்கரை வந்தாச்சு குளிக்கிறதுக்கெல்லாம் நாங்களே இப்ப குளிக்க போறோம். மம்முட்டி கடப்பார இடம் பாக்கணுமா? மெயினா என்னத்துக்குட கொங்கடாபுர சுடுகாட்டுல வச்சிடலாம். எதுக்குடி? குளிக்கு. அந்த குளிலடி நாங்க தண்ணி ஊத்திக்கு போறோம். தண்ணி ஊத்த? ஆமாடி குளக்கரை போறீங்க. ஆமா குளக்கரை போறமா இருந்தா குளிக்கிறதுக்கு இந்த பொம்பளைங்க என்ன தேய்ச்சி குளிப்பாங்க? அரப்புருண்டை அரப்புருண்டை சீவகாய் அம்மன் சோப்பு சோப்பு அம்மன் சோப்பு சோப்பு என்ன குண்டமணி சேர்த்துந்தாதே சுடுகாடு தெரியும். அம்மன் சோப்பு சீவகாய் எனக்கு அதெல்லாம் போட்டோம். எனக்கு அந்த குண்டு மஞ்சள் எல்லாம் எங்க அக்கா கொடுத்துரு. அந்த வாழை மஞ்சள் மட்டும் எனக்கு கொடுத்துரு. அது கொஞ்சம் சீசன் இல்லையா? அப்படியா? ஆமா குண்டு மஞ்சள் சீசன் இருக்குதா? அது சீசன் கொண்டுட்டு போய் சீக்கிரம். அது குண்டு மஞ்சள் ஆகறதாது வாழை மஞ்சள் ஆகறதாது அவ முழுங்கி முழுங்கி பாருல வித்த சோறு தண்ணி பாரலாட்ட இருக்கறா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன கவலை? உனக்கு கவலையுமே உனக்கு என்னயா கவலைப்பா? நீ தான் புதுப்பானையாட்ட இருக்கறிய. உனக்கு என்ன கவலை? ஆமா நேரமாய் போயிரும். இத்தனை சொன்ன மெயினான சாமானத்தை விட்டுட்டு என்னடி சேவிங் மிஷின் எதுக்குடா? சரிக்கிறதுக்கு அது வேணும் மெயினா. அது வேண்டுமா? சரி இப்போ எடுத்துட்டு வந்துரு. எல்லாம் எடுத்துட்டு வரையா? மஞ்சள் அம்மா கொடுத்து ஆடுவோம் மாமா நிறுத்தி ஆடுவோம்.
ஊத்துறது இன்ட்ரெஸ்ட் பண்ணல. நீ அடிக்கடி எந்திரிக்கிற எப்படி ஊத்துறது? ஏண்டி குதிச்சு குதிச்சு விளையாடுனதாண்டி நல்லா இருக்கும். வண்டி போடுங்கடி. வண்டி போடு. அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லடி எங்களுக்கு. இன்னும் நீ பழகா இருக்கிற. என்னடி மஞ்சள் எடுத்துட்டு சொன்ன என்னடி எடுத்துட்டு வந்திருக்கற? இது வெள்ளை மஞ்சள் ஐயா. வெள்ளை மஞ்சள். அது ஸ்டாக் பண்ணி இல்ல. அது எங்கடி கிடக்கு மஞ்சள்? சரி. ஐயோ மெதுவாடி. என்னடா அப்படி பண்ற? நல்லா உலகா இருக்குன்னா. சரி நாங்களே பொம்பளை இருக்கறோம். நீ பொம்பளையா ஆம்பளையா? நான் அதுதான் தெரியலையா. அறுத்தா பொம்பளை, அறுக்கலைன்னா ஆம்பளை தான். அப்ப ரெண்டு கட்ட மாட்டோம். உங்களை மத்த நானும். என்னடா அடிச்சுன்னா மையமா 2 மணி நேரமா ஏற்ற மாட்டு தூங்கிட்டு சொல்லிடுவேன். ஐயே என்ன பண்ற? நீயும் பெண்ணு தானே? எங்களெல்லாம் மார்பெல்லாம் மஞ்சள் பூசி விடுறியா? உட்காருங்க. சரி பூசுடி. கொட்டு மஞ்சள் கொட்டு கொட்டு மஞ்சள் கொட்டு காடி. கொங்கையெல்லாம் மேனி எல்லாம் பூசிங்க. வாட்டம் இல்ல நம்மளுக்கு. நல்லா இருக்குது. எப்படி அடிச்சு பாடுற மாதிரி என்ன நீ பண்ற? கம்முனு அழுது தேய்க்கிறேன். எல்லாம் தேய்ச்சி விட்ரு கீழெல்லாம். சோத்தெல்லாம் ஒண்ணு மாட்டேங்குது. கருப்பி தூக்கி என்னடி பண்ற? அவுத்து விடுறி. என்னடி நீ பண்ற? தண்ணி ஊத்துற. அவுத்தாதாம தண்ணி ஊத்த முடியும். தண்ணி ஊத்துறான். தண்ணி எல்லாம் தேய்ச்சி விட்டு நல்லா. சரி குளிச்சது போதும். குளிச்சது போதும். குளிச்சிட்டீங்களா? சரி. ஏண்டி மறந்து போயிட்டுமே. என்னடி நம்ம குளிச்சுட்டு சரியா போச்சு. இந்த பிள்ளாடி வாங்கிட்டு வந்து வீணா போயிருமே. அதெல்லாம் போதும். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் உங்க வீட்டுல போய் பண்ணிக்கோ. டைமா சரி போலாண்டி. ஏண்டி அம்மா அதெல்லாம் சுத்த மொத்தம் வந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாங்கிற? இல்லைன்னா அப்புறம் நீங்க எல்லாம் வலிச்சு விட்டு ஒரு மாதிரி அம்மாச்சி ஒரு மாதிரி தான் மூணு பிரச்சனை தின்னுபிட்டு. சரி இப்ப என்ன பண்ணுங்கிற? இந்த பொருசு என்ன பண்ணுதுன்னு தெரியல. கத்தி கத்தி எங்களை உங்களை கத்தி போட்டு தானே எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? சத்தியமா சொல்றா ராமரடே, நீ இருக்கிற வரையும் கொலைப்பு தொழிட்டாண்டா. சத்தியமா சொல்றேன். பெரிய மனுஷன் அப்படிதான் பேச. போட்ட சாட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறப்ப புதிய மாதிரி நான் 1000 போடுறேன். 2000 போடு. 1000 போடுறேன். அக்கா இங்க வாக்கா. அதுக்குள்ள என்ன பண்ண கவி? உட்காருங்க. அவளுக்கு பண்ண நாளா நல்லா சுத்தபத்தமா தான் இருப்பேன். உட்காருடி. ஏண்டி நீ வேணா நீ உட்காருடி. ஏன் அவளுக்கு பண்ண? நான் உனக்கு தான் பண்ணுவேன். சரிம்மா என்ன பண்ணணும்? நான் காலை விரிச்சு உட்காரு. அவ்வளவுதான் சுத்தமா இருக்கும். என்னதெல்லாம் சுத்த பத்தமா தாண்டா பண்ணுவேன். நான் சுத்த பத்தமா தான் இருப்பேன். இங்க புடவை எல்லாம் அழுக்காவுதுரா. காலை விரிச்சு என்னது லாரி உள்ள போற பாரியா? இப்படி விரிச்சுடி. அது என்னது இப்படி ராக்கன் தூரி சத்துற மாதிரி இப்படி எப்படி அப்ப பண்ண மாட்டானே. தெரியாதுக்கு நீ தான் சொல்லி தரணும். விரிடி. என்னத்தடா விரிடி விரிடிங்கற? என்னடா பண்ற? இது ஆயுதம் போடுறேன். சுத்தம் பண்றேன். ஐயோ போடு. ஏய் உடனே ஆள பாப்பேன். இதெல்லாம் பாக்கறே கண்ணு மூடுங்கடா. யாரும் பாக்கல இல்ல. ஏ போலாண்டி எல்லாம் பாக்குறாங்கடி. வேணாண்டி. ஐயோ என்னடா முடி சண்டாலா இது கொடலோட முளைச்சிருக்குது. ஏமா பச்சம்மா ஏண்டா சுத்தம் பண்ணியாச்சு. அது ஆரம்பத்தை கொண்ட உனக்கு 1.5 பிளேடு இல்ல. இது என்னடி குடலாட்டம் கையில எடுத்து எடுத்துட்டு. சரி என்னதான் இருந்தாலும் அடியே நாமளே பேசிக்கொண்டிருக்கோம். இப்ப போயாச்சு. எங்க குளக்கரை நீர் ஆடியாச்சு. எங்க போனோம்? நந்தவனம் போய் நான் நந்தவனத்தை சுத்தி பார்க்கணுமாமா. நந்தவனோ
மலர்களை பறிக்க வேண்டும். பறிக்க வேண்டும் இந்த பூங்காவனத்துல புது மலரை பறிக்க வேண்டும். இருக்கா என்னதான் இருந்தாலும் சரி நாமெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப ஏதோ அங்க என்னமோ ஒண்ணுமோ நீ நிக்கிற மாதிரி தெரியுது. என்ன கது? அப்படியா? ஐயோ யாருன்னு போய் கேட்டு வாடி பாக்கலாம். ஐயோ அக்கா வேணாக்கா, அந்த மரத்துல மோகினி பிசாசு கூட இருக்கும். கோமாளி அக்கா ஏதோ மோகினி பிசாசு கூட இருக்குங்க, வந்து போயிடலாக்கா. தங்க இத பாக்குறது ஏதோ பொண்ணு மாதிரி புடவை கட்டிட்டு நின்னுட்டு இருக்கிறாங்க. ஆமா அவன் யாருன்னு போய் கேட்டு வா. அக்கா இங்க பாரு, நான் கோவக்காரி. சரி நான் போனேன்னா நான் யாருன்னு பாக்க மாட்டேன். அதனால நீயே போய் கேட்டு. நானே போகட்டுமா? நீயே கேட்டு. கண்ணே பெண்மணி. யாரம்மா? இந்த நந்தவனத்திலே நாங்க மாங்கல்ய பூஜை செய்திருக்கும் பொழுது, இந்த நந்தவனத்திலே பூந்தோட்டத்திலே பூக்கள் பறித்திருக்கும் பொழுது இப்படி அழுது கண்டு சிந்தனையோட வந்திருக்கிறாயே, நீ யாரம்மா? நான் யார் என்று கேட்கிறீர்கள்? அம்மா மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் என்னுடைய தந்தையார். தந்தையாரே? சரி. மேகராணி என்னுடைய தாயார். சரிம்மா. என்னுடைய பெயர் மின்னலொளி. ஓஹோ, அப்படி நான் மின்னலொளியாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்றியே, ஏதோ வழிமறிக்க நீங்க வந்துட்டியா? இல்லம்மா, நான் மாலையிட்ட மன்னவர். சரி, என்னை மாலையிட்டு சரியாக 9 ஆண்டு காலமாக மாளிகை தேடி வரவில்லை. சரி, அதனால ஏமா அதுக்கு இதுக்கு என்னமா சம்மதம்? அதுலதாமா வருது. சொல்லுமா. அதனால என் தந்தையாராகப்பட்டவர் 48 நாளைக்கு சரி ஆத்து மணல் எடுத்து அரணார் ஒன்று செய்து, சரி சேத்து மணல் எடுத்து சிவனார் ஒன்று செய்து, கன்னிகா மடம் கட்டி கவரி பூஜை செய்ய சொன்னாங்க. சரி, அப்படி 48 நாள் பூஜையிலே 47 நாள் பூஜை முடிந்து விட்டது. 47 நாள் பூஜை முடிந்த உடனே 48வது நாள் பூஜை முடிவதற்கு 3:45 நொடி நேரம் இருக்கும் பொழுது மாலையிட்ட மன்னவராகப்பட்டவர் என்னை தேடி வந்து விட்டார். வந்தாரா? வந்தார். என்ன சொன்னார்? ஏன் சொன்னாரு? அதுலதாமா வருது. அதாவது என் தந்தையாரிட்ட கட்டளை எப்படி 48 நாள் பூஜை முடிவு வரை உன்னுடைய தாய் தந்தையாகப்பட்ட நாங்களே வந்து அழைத்தாலும் பூஜையில இருந்து எந்திரிக்க கூடாது, கண்ண திறக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமா. சரி சரி. பூஜையை கலைக்க கூடாது. உடனே மன்னவராகப்பட்டவர் பூஜையை கலைத்து விட்டார். உடனடியாக யாரோ வந்து விட்டார் என்று தள்ளி உடனே பக்கத்தில் இருந்த வஜ்ர தூணிலே அவர் இடித்து அவர் மண்டையாகப்பட்டது உடைந்தது. ஏமா அந்த மண்டை வச்சு உன் புருஷன் வீட்டுல 1000 சண்டை இருக்கும், அதெல்லாம் எதுக்குமா? இங்க வந்த காரணம் என்னமா? அதுலமா வருது. அதுல வருது. அதுல வந்து எதனடா வருது? கோமாளி ஏண்டி இருடி, அவளை சொல்றதுக்கு தான் உடைய அவதான் சொல்லிட்டு இருக்கிறாள்ல. அப்படி மண்டை உடைந்த உடனே சரி என் மன்னவராகப்பட்டவர் அடியோ அடி என்று அடித்து என்னை உதையோ உதை என்று உதைத்து, சரி இதற்கு மேல் உன் முகத்திலேயே ஒழிக்க மாட்டேன் என்று எங்கேயோ போய்விட்டார். அப்படியா? எங்கே போனார், எங்கே வருகிறார் ஒன்னும் புறப்படவில்லை. உன் புருஷன் யாருன்னு சொல்லு, நாங்க சேர்த்து வைக்கிறோம் உனக்கு. அப்படியா? ஆமா. என் மன்னவர் யார் என்று கேட்கிறீர்கள்? ஆமாமா. சரியான சந்திரகுல வம்சத்திலே பிறந்தவர். ஐயோ அக்கா தங்கா, இது எங்கேயோ போற வந்து நம்ம தலையில கை வைக்கிறாள் இருக்கு. ஏண்டி எத்தனையோ சந்திரகுலம் இருக்கலாம், அவன்னு சொல்லிட்டு பாக்கலாம். சரியான சந்திரகுல வம்சம். சரி, கோடு தவறாத குருகுல வம்சத்தில். சரி, இருவருக்கு மூத்தோர், இருவருக்கு இளையோர். அக்கா தங்க பயமா இருக்குக்கா. அப்படியா? என்ன சொல்லிட்டு எப்படின்னு பாக்கலாம். 11 அழகு படைத்த சரி என் மன்னவர் பெயரோ 22 நேத்திர 11 அழகு படைத்த மன்னவர் பெயர். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் என்னுடைய மன்னவர். அக்கா ஏதோ என் புருஷன் மாதிரி தெரியுது. தங்கா நம்ம புருஷன் பேர் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ. தங்க அப்படியெல்லாம் இல்ல தங்கா, உலகத்துல எத்தனையோ அர்ஜுன மன்னர்கள் எல்லாம் இருக்கலாம், நம்ம மன்னவர் தான் என்று எப்படி சொல்லலாம்? ஏமா அர்ஜுன மன்னன் சொல்றீங்கல்ல, அவங்க அப்பா அம்மா யாரு? என் மாமனார். ஆமா மாமனார் யாரு? எத்தனை பேர் கூடி பிறந்தாங்க? அப்படியா? சரியான சந்திரகுல வம்சத்திலே பிறந்தவர் சரி 5 பஞ்ச பாண்டவர்கள். சரி 5 யார் யாரு? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். சரி சரி என்று சொல்லக்கூடிய 5 பிறந்திருக்கிறார்கள். அம்மா பேரு? அவர்களுடைய அப்பா அம்மா பேரு பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் பிறந்தவர்கள். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னன். அக்கா ஏண்டி அக்கா ஒண்ணும் தெரியாத ஓலி கண்ணி என் ரெட்டை ஒத்த வீட்டுக்கு ரெட்டை வளை கச்சவளை
புருஷன் அட உன கொள்ளாம விட வர கொடிய படுத்தி ஐயோ ஏண்டி அவருக்கு மண்டை உடைஞ்சு போச்சு என் புருஷனுக்கு ஐயோ தங்கா இப்பதானே இது பத்திரமா இருந்து சொல்லி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு சரி இன்னாரு என்னாச்சா மண்டை உடைஞ்சிச்சு சொன்னாரு ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியல குருவி குத்திச்சா காக்காய் குத்திச்சா என்னன்னு கூட தெரியல ஏண்டி ஐயோ வேண்டாம் தர்ம மக்கா அந்த ஆனால அழகு பண்ண எனக்கு மட்டும்தான் புருஷனா நீங்க வா தங்கா பெண் என்றால் பேயும் மனமிறங்குன்னு சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் உங்க வீட்டுக்காரா இருந்தாலும் என் வீட்டுக்காரர் எனக்கும் வீட்டுக்காரர் தான் அப்புறம் ஏண்டி என் புருஷன் மண்டை உடைச்சு நான் அழுந்துட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறேன் என்னடி தங்கா பெண் என்றால் பேயும் மனமிறங்குன்னு சொல்லுவாங்க அவளும் ஒரு பெண்ணுதான் அவளை போட்டு அப்படி அடிக்கிறியே பரவாயில்லையாமா சரி விடு ஏண்டி இங்க வா என்னதான் நடந்தது சொல்லு இப்படி மண்டை உடைந்த உடனே சரி 18 நாள் பாரத போரிலே விண்ணப்படாத மேனி இன்று உன்னை தேடி வந்து விண்ணப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் இந்த மேகலோகத்திற்கு 11 அழகிலே இருந்த என்னை விண்ணப்படுத்தி விட்டாய் இந்த மேகலோகத்திற்கு இந்த ரூபத்தோடு வரமாட்டேன் என்று எங்கேயோ சென்று விட்டார் அக்கா தங்கா ஐயோ ஓடி போய் நான் பேசுகிறேன் நீ போடி அடியே தங்கா அவளும் எனக்கு தங்கைதான் நீயும் எனக்கு தங்கைதான் இங்க இருந்தீனா அந்த எலும்பி உன்னை அடிச்சே கொண்டு போடுவா அதனால நீ போய் தப்பி பிடித்துக் கொள்ளம்மா அப்படியா ஆமா அப்படியா ஆகட்டும் ஆகட்டும் போயிட்டாளா ஓடியே போயிரு என்னடி வாய் பேசுற இன்னும் வந்து பேசுடி ஓடி போயிரு இங்க பாரு கொச்சி இல்லாதவள இங்க பாருடி என்னடி என்னை எப்படி நீ என்ன அடிச்சு அவமானம் செய்தியோ என்னை எப்படி அடிச்சு என்ன அழுக வச்சியோ அது மாதிரி நான் அழிய வைக்கலைன்னா உன்னை அழுக வைக்கலைன்னா நான் சரியான சந்திரகுல வம்சத்திலே வாக்கப்பட்டவில்லை போய்க்கு வரேன் போடி அவனுக்கு பத்தினி சாப்பியா பழிக்கலையா இந்த படத்தை தேவடியா சாமா பழிக்க போகுது எனக்கு என்ன பண்ண போகுது யாரு யாரு அழுகுறாங்கன்னு பாக்கலாம் இங்க வந்து பேசுடி ஏண்டி பொச்சு இல்லாதவளே பூமாச்சி ஏன் பொச்சு இல்லாதவளே இங்க வந்து பேசுடி உண்மையாலும் சொல்லு அவளுக்கு தான் பொச்சில் உனக்கு இருக்குதா கொண்டாச்சோடு வத்த கொண்டாச்சி அப்படியே வந்தானா ஆவி குடிச்சிட்டு இருந்துச்சு என்னடா என்னடா பேசி வாடங்க
எப்படி இறங்கிட்ட அக்கா தங்க அவ போயிட்டால என்ன பாத்துருவாங்க. ஐயோ போயிட்டாடி நீ உள்ள போ வந்தால வச்சுக்க வந்தால வச்சுக்க வந்தால வச்சுக்க. உனக்கு தான் ஒரு புருஷன் இல்ல, உங்க 5 புருஷன் கட்டிட்டு இருக்கறேன் நான். அப்படியா? அவ போயிட்டாடி, போடி போய் தொலைடி உள்ள போடி. வாய் தான் சோறு திங்குது, அந்த பாடாட போட பண்டை என்னதான் திங்குது. ஒரு கரும்பு தான் கடிக்குமா, ஒரு பட்டாணி கரும்பு தான் பொரிக்குமா, ஒரு சூடா டீ தான் குடிக்குமா, ஒரு சிகரெட் தான் அடிக்குமா. சிகரெட் எந்த வழியா புகை விடும்? ஆமாயா, அதுக்கு தேவை ஒன்லி பழம். இங்க பாரு, உனக்கு தான் ஒரு நிலம் 4 புருஷன் வச்சிட்டு இருக்கேன். நான் அப்படி இல்ல, நான் ஒருத்தனுக்கு தான் வாக்கப்பட்டவன். தெரிஞ்சுக்கோ. யாரு தெரியுமா? தெரியும். யாரு? நீ போடி உள்ள போடி. தங்க நான் மறுபடியும் சொல்றேம்மா, அவர் இருந்தா உன்னை அடிச்சே கொன்னு போடுவா. போய் தப்பி பிள்ளைச்சு கொல்ல ஓடி போயிரு. தங்க ஆகட்டுமா, நீ போய் பாரு. போய் வருகிறேன். அந்த கண்ணம்மா வாடி. நம்ம புருஷன் தான் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைச்சிட்டு அங்க போனோம். இங்க வந்து அவங்க மனைவியே அடித்தா முடிஞ்சிச்சு. இங்கேயும் நமக்கு அடிதான், அங்கேயும் அடித்தான். என்னடி நமக்கு வந்து கோலம் இப்படி? கண்ணம்மா இதற்கு ஒரு ஆலோசனை என் மனதில் தோணுது. எப்படி தெரியுமா? தங்க மாதிரி ஆண்டு வருகிறாரு எம்பெருமான் மாயக்கடனாக வந்த எங்க அண்ணன் கிட்ட போய் சொன்னா விமோசனம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அண்ணனை தோத்திரம் பண்ணலாமா? தோத்திரம் பண்ணலாமா? ஆதி பர ஜோதி யாரே வா கலக்க வேண்டாம்.